சுமார் 50 ஆண்டுகளுக்கு முன்னால் பாண்டிச்சேரியில் உள்ள அரவிந்தர் மதர் ஆசிரமத்துக்கு போவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அவங்களுடைய வழிபாடுகள், அவங்க சொல்கிற கருத்துக்கள் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னுடைய ஆத்மா தொடர்பாக உண்டான விசாரணைகளுக்கு அங்கேருந்து நிறையா பதில்கள் கிடைச்சது. ஆசீவீகம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற உலகில் முதல்ல தோன்றின சமயங்களோட என்னுடைய வழிபாடுகளும் என்னுடைய ஆத்மாவும் தொடர்புடையதுனால பாண்டிச்சேரியுடைய மதருடைய கொள்கைகள், கோட்பாடுகள் எனக்கு சரியாக பிடிச்சிருந்தது. அவங்க இதில் கண்டிப்பாக பிறந்த நாள் கொண்டாடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு முன்னால் என்னென்னு சொல்லி கேட்டாங்க, அரசியல்வாதிகள் மட்டும்தான் பிறந்தநாளை கொண்டாடுவாங்க, பெரிய பெரிய பொருளாதார நிபுணர்கள் எல்லாமே கொண்டாடுவாங்க, தொழில் சம்மந்தமாக இல்லை சினிமா நடிகர்கள் அவர்கள் தான் கொண்டாடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அதனால் என்னுடைய பிறந்தநாளை நான் கொண்டாடுறதுங்கிறது தவிர்த்துட்டு இருந்தேன். அவங்களுடைய கொள்கைகள் பிரகாரம் நீ அவதரித்த நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மற்றவர்கள் உன்னை உனக்காக நீ பறக்கலை, மற்றவர்களுக்காக நீ பறந்துருக்கிற, மற்றவர்கள் உன்னை வாழ்த்தணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐயா, உங்களால் தான் நான் இன்றைக்கி முன்னுக்கு போயிருக்கேன், உங்களால் தான் நான் நல்லா இருக்கேன், உங்களால் தான் என்னுடைய குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் எல்லாம் தேர்ந்திருக்கு, உங்களால் தான் என்னுடைய குடும்பம் பொருளாதார மேன்மையில் இருக்குதுன்னு சொல்லும் பொழுது அதை பரிபூரணமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதனால் கண்டிப்பாக கொண்டாடணும் அப்படின்னாங்க. நான் மில் அதிபராக இருந்ததுனால நிறைய பேர் சேலரி கொடுக்கறது, சம்பளம் கொடுக்கறது, அவங்களுடைய மருத்துவ செலவுகள் செய்கிறதுனால அவ்வளோ பேரும் என்னை அன்போட முதலாளி உங்களுக்கு ஈக்குவலண்ட்டு இல்லை அப்படிங்கிற மாதிரியாக இது பண்ணும்போது என்னுடைய இதுகளையும் நான் கொண்டாட ஆரம்பிச்சிட்டேன். ஆன்மீகத்திலையும் புஸ்தக பதிப்புகள் துறையிலையும் நான் இன்றைக்கி வரைக்கும் நான் அதில் இருக்கனால என்னுடைய பிறந்த நாளை கொண்டாட ஆரம்பிச்சிருக்கிறேன். 6/10/52 பிறந்த நான் இன்று 74வது ஆண்டு பிறந்த நாளாக இன்றைக்கி என்னுடைய சிஷியர்களோடு நான் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறேன். இன்றைக்கி இதே நாளில் மகிழ்ச்சியாக எனக்காக நிறைய பேர் அவங்கவுங்களுடைய இடத்துல இருந்து வழிபாடு செஞ்சுட்டு இன்றைக்கி என்னுடைய வழிபாட்டுக்காக அவங்க கோயில்களை வச்சுட்டு அவங்க செய்கிற நேரடி ஒளிபரப்பை எனக்கு காமிச்சாங்க. கன்னியாகுமரி பக்கத்தில் இருக்கிற தோவளையில் நாகராஜன் சொல்லிட்டு இருக்கிறாங்க. தோவளையில் இருக்கிற முருகன் கோயிலையும் விநாயகர் கோயிலையும் இதே நேரத்துக்கு காலையில் 10 to 12 அவங்க செஞ்சதை ஒளியில் காமிச்சாங்க, யூடியூப்பில் காமிச்சாங்க. நானும் என்னுடைய சீடர்கள் இன்றைக்கி வரைக்கும் கூட இருந்து 30 ஆண்டுகளாக இருக்கிற 30 சீடர்களோடு நாங்கள் அதை அனுபவித்தோம். அந்த வழிபாட்டை நேரடியாக பார்த்தோம் கோயிலில். அதே மாதிரியாக திண்டுக்கல்லில் கம்பளியாம்பட்டி அப்படின்னு இருக்குது, அதில் சஞ்சீவி சாமிகள் இருக்கார். அபரிமிதமாக என்னோட அன்பு கொண்டவர். அவருடைய கோயிலில் இருக்கிற 3 வராகிகளுக்கு நேற்று வழிபாடு செஞ்சாங்க. அதை எனக்கு காமிக்கும் போது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. மதுரையில் அதே மாதிரியாக ஒரு ஆள் இருக்கிறாரு, ராமகிருஷ்ணன் சொல்லிட்டு. அவங்க வராகியை கும்பிட்டுட்டு நேற்று எனக்காக செஞ்சுட்டு இருக்கும்போது அவங்களும் வீடியோ காலில் அதுக்கு காமிச்சாங்க. நான் நன்றாக இருக்கணும், நோய் நொடி இல்லாமன்ட்டு. அந்த உள்ளங்களுக்கு நான் என்ன சொல்கிறதுனே தெரியல. அதுக்கு வந்துட்டு திண்டுக்கல் மாதிரியாகவே நேற்று மதுராந்தகத்தில் இருக்கிற கோயிலில் செந்தில்கிறவர் வழிபாடு வச்சுருந்தார். அந்த இதை எனக்கு ஒளிபரப்பு வீடியோ மூலியமாக காமிச்சாங்க. நேற்றும் காமிச்சாங்க, இன்றைக்கும் காமிச்சாங்க. அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அதே மாதிரியாக இங்கே சென்னையில் இருக்கிற அன்பர்களில் முக்கியமாக உண்டான பிரத்யங்கர உபாசகர் சென்னையிலையும் இருக்கிறாரு, காஞ்சிபுரத்தில் இருக்கிறாரு. அவர் நேரடியாக எனக்கு இது பண்ணார். அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. கூட ஒரு பாய் இருக்கிறாரு. அவர் காமாட்சி அம்மன் கோயிலில் சொல்லி பிரத்யங்கரா மூலியமாக எனக்கு நிறையா மாலைகள், மதிப்புகள், மரியாதைகள் எல்லாமே செஞ்சாங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நேற்று அவர் நேரடியாகவும் இவங்க எல்லாமே வந்திருந்தாங்க. அதே மாதிரி நாகூரில் ஹசரத் பாபா அப்படிங்கிறவர் அதிக அளவில் எனக்கு காட்சி கொடுப்பாங்க, பேசுவாங்க. அங்கே நேற்று அந்த சமாதியாக அவங்களுடைய இருக்கிற அந்த தர்காவிலேருந்து நேரடியாகவே எனக்கு காட்சி கொடுத்து பேசுறதுக்கு வீடியோ காலில் அதே நாளில் செஞ்சாங்க. அது சந்தோஷமாக இருந்தது. வேளாங்கண்ணியில் இருந்தும் அதே மாதிரியாக எனக்கு மேரி மாதவை காமிச்சிட்டு எனக்கு இது பண்ணாங்க. குஜராத்தில் சுமதி அப்படின்னு இருக்கிறாங்க. அவங்களும் எனக்காக இங்கே குஜராத்தில் இருக்கிற மாதா கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க. மாதாக்கன்னா காளி மாதா கோயில். அங்கே சரஸ்வதி, காளி, மற்றவங்களுக்கு லட்சுமிகளுக்கெல்லாம் பூஜை வச்சுட்டு அவங்க நேரடி ஒளிபரப்பில் வந்தாங்க. இவங்கள் எல்லாமே இங்கேருந்து மட்டும்தான் செஞ்சாங்க. டெல்லியிலேருந்து செஞ்சாங்க, ரிஷிகேஷத்துலேருந்து செஞ்சாங்க, ஈஸ்வரன் சொல்லிட்டு அப்படின்லாம் இந்த கால்கள் எல்லாமே எனக்கு வந்துக்கிட்டு இருக்கும்போது அமெரிக்காவில் இருந்து என்னுடைய
பெரியப்பாவுடைய பேரன், அதாவது அப்பா கூட பிறந்தவங்களுடைய மாமாங்கிற முறையில் எனக்கு வரும். அவன் வந்து எனக்கு மாப்பிள்ளைன்னு நான் கூப்பிடையும், அவன் மாமான்னு கூப்பிடுவான். வந்து வள்ளலாருடைய பிறந்தநாளும் இது ஒன்று, நீங்கள் வந்து ஒளியோட ஒளியாக கலந்துட்டு இருக்கீங்க, அது நேரில் பார்க்குறேன். அதனால் என்னுடைய வள்ளலாருக்காக நான் பூஜை பண்ணிவிட்டு அந்த ஒளியோட இதாக நீங்கள் நன்றாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எனக்காக வழிபாடு பண்ணேன். அதே மாதிரியாக ஜப்பானில் வந்து ராஜேஷ்னு சொல்லியிருக்கிறாரு. புத்தருடைய கோயிலுக்கு போயிட்டு பூஜை வைக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு ஆசையாக இருந்தால் அவன்கிட்ட சொன்ன உடனேயே நான் சொன்ன புத்தருடைய கோயில் வச்சுக்கிட்டு அவர் வந்து வழிபாடு செஞ்சுட்டு வழக்காக வந்து வழிபாடுகள் மற்றதுகள்லாம் செஞ்சாங்க. அது சந்தோஷமாக இருந்தது. அதே மாதிரி ஃப்ரான்ஸில் இருந்து முத்துக்குமார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து செஞ்சார். அவர் தான் நெதர்லாண்டுலேயும் தன்னுடைய சிஷியர்கள் மூலியமாக வச்சு செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதே மாதிரி இப்போ இன்றைக்கி சாயந்தரத்தை கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் மலேசியாவில் பாலா பீடம் இருக்குது. அவங்க அம்பாளுடைய பீடத்தில் இருந்து நடத்திக்கிட்டு ரொம்ப திறமையோடு அவங்க நடத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து இன்றைக்கி வந்து எனக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொன்னாங்க. இவங்களுடைய தொண்டுகள் வந்து என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆன்மீகத்தில் வந்து நான் அவங்ககிட்ட ஒன்றும் எதிர்பார்க்கல, அவங்களும் என்கிட்ட ஒன்றுமே எதிர்பார்க்கல. ஆனால் அவங்க தன்னை மறந்த நிலையில் நான் நன்றாக இருக்க வேண்டும், நோய் நொடி இல்லாமல் இருக்க வேண்டும், என்னுடைய பணி தொடர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பேர் எனக்காக செய்கிறாங்க. இது எல்லாமே பிரபஞ்ச குரு அப்படின்னு என்னை சொல்லுவாங்க. ஒளியோட ஒளியாக கலந்துட்டு இருக்கேன்றாங்க. அந்த பிரபஞ்சத்துக்கு இவங்க எல்லாரும் நன்றாக இருக்க வேண்டும் அப்படின்னு நான் சொல்கிறேன். பெரும் ஜோதிங்கிறது பரம் ஜோதி. நாங்கள் வந்து சின்ன சின்ன ஜோதிகளாக இருக்கிறோம். நாங்கள் எல்லாமே ஒன்று போல் சேர்ந்து அந்த பரம் ஜோதியாக சேர்ந்துடுறோம். சின்ன விளக்கு பெரிய விளக்கோடு சேரும்போது பெரிய தீபமாக இருக்கிறதுனால அதே போல் நாங்கள் எல்லாமே பரஞ்சோதியோடு சேர்ந்து ஒளியோடு ஒளியாக இருந்து வர்ற மக்கள் அதிகம் நோய் நொடி இல்லாமலும் அவர்களுடைய தேவைகள் எல்லாமே நிறைவேற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வழிபாடு பண்ணுறோம். என்னையை வாழ்த்துவதற்காக அவங்க அந்த கோயில்களில் இருந்துட்டு எல்லாமே வழிபாடு செய்தவர்களுக்கும் என்னுடைய சீடர்களுக்கும் என்னுடைய உறவினர்கள் சொல்கிற என்னுடைய மற்ற ஆள்களுக்கும் என்னுடைய நன்றியவும் கம்ப்ளீட்டாக சொல்லிக்கிறேன். சின்னவர்களுக்கு எல்லாமே வாழ்த்துக்கள் சொல்கிறேன். பெரிய தெய்வங்களுக்கும் சக்திகளுக்கும் மற்றவர்களுக்கு எல்லாமே என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். 74 நான் நோய் நொடி இல்லாமல் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு அந்த பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும் என்று இன்றைய நாளில் நான் வேண்டுகொள்கிறேன். நன்றி நன்றி நன்றி.